வணக்கம் மக்களே, நான் உங்கள் சகா பார்த்திபன். இது பசங்க டைரிஸ். இன்னைக்கு காலையில ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? எஸ், நேற்று நைட்டு ஃபுல்லா என்னோட குழுவோட சேர்ந்து என்ன பண்ணலாம் வீடியோ அப்படின்னு கொஞ்சம் நிறைய டிஸ்கஷன் போச்சு. அது ஏர்லி மார்னிங் ஒரு 3 மணி வரைக்குமே அந்த டிஸ்கஷன் இருந்துட்டு இருந்தது. ஓகே, டிஸ்கஷன் எப்படி இருந்தாலும் சரி, காலையில ஒரு 8 மணிக்கு எழுந்திருச்சு வீடியோ பண்றதை ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணோம். இந்த டைம் லைன் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். யார் யார் என்னென்ன வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஷெட்யூல் எல்லாம் கூட ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஆனால் யாருமே 8 மணிக்கு எழுந்திருக்கல. இந்த செவடங்காதில் ஊதுன சங்கு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இன்னைக்கு காலையில் நாங்கள் வச்ச அலாரம், அது கிளாக்ல இருக்கலாம், மொபைலில் இருக்கலாம், ஈவன் எங்கள் பேரண்ட்ஸாக கூட இருக்கலாம், எல்லாரும் தட்டி எழுப்ப ட்ரை பண்ணி கடைசி வரைக்கும் நாங்கள் எழுந்துக்காத காரணத்தினால எங்கள் கதவுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, அது வழியாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் எங்களை எழுப்ப வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அதனால காலையில் 8 மணிக்கு நாங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்ச வீடியோஸ் எல்லாமே காலையில் 12 மணிக்கு மேலே ஆரம்பித்து மதியானம் 3 மணிக்கு தான் நாங்கள் ஒரு வழியாக ஸ்டார்ட்டே பண்ணோம். இதில் என்னடா சுவாரஸ்யம் இருக்குது? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்படி இருக்கும்போது தூங்குறதெல்லாம் நார்மலான ஒரு விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்க வர்றது எனக்கு புரியுது. ஆனால் இதில் இருக்க சிக்கல் என்னென்னா, நாங்கள் 3 ஃபோனில் அலாரம் வச்சுருந்தோம், 2 வால் கிளாக்கை யூஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் அப்படி இருந்தோம் எங்களால் ஆன் டைமுக்கு எழுந்திருக்க முடியல. இது என்னடா பிரச்சனை? இதில் ஒன்றும் இல்லையே, இயல்பாக எல்லார் வீட்லையும் நடக்கக்கூடிய ஒன்று தான் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு நல்லா புரியுது. ஆனால் இந்த காலகட்டத்தில், இவ்வளோ அறிவியல் வளர்ந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம டிசைனான கிளாக்ஸ் வச்சுருக்கோம், மொபைல் ஃபோனில் அலாரம் வைக்கிறோம், ஈவன் பேரண்ட்ஸ் எல்லாம் எழுப்பி விடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. மோரோவர் ரொம்ப அழகாக அக்யூரேட்டான டைமில் நம்மளால் எழுப்பி விட முடியும். அதுக்கான நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே இன்றைக்கி இருக்குது. ஏன் ஃப்ளை பண்ணி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணி எழுஞ்சிக்கிற வரைக்கும் ஆஃப் ஆகாத ட்ரோன்ஸ் எல்லாம் கூட இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் இந்த காலத்தில் சாத்தியம்தான். ஆனால் 1950 அதுக்கு முன்னாடி காலகட்டங்களில் அந்த காலத்தில் இருந்த மக்கள் எல்லாம் ஒரு சரியான துல்லியமான நேரத்தை கணக்கிட முடியாத காலகட்டத்தில் இருந்தவங்கெல்லாம் எப்படி வேலைக்கு போயிருப்பாங்க? ஆன் டைமுக்கு அவங்க எப்படி எழுந்திருப்பாங்க? நம்ம ஊரில் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். சூரிய உதயத்தை வச்சு நேரத்தை கணக்கிடுவாங்க. உச்சி வெயில் இந்த இடத்துல வந்தால் மணி 12, இந்த இடத்துல வந்தால் 4 மணி ஆகுது, இந்த இடத்துல வந்தால் மணி 3 ஆகுது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நாம் ஏதாவது ஒரு பொருளை டிபெண்ட் பண்ணியிருந்தோம். சூரியனை டிபெண்ட் பண்ணியிருந்தோம், இல்லை அதுக்காக ஏதோ ஒரு டிவைஸை ரெடி பண்ணி வச்சிருந்தோம். அது எல்லாமே நம்மளுக்கு நேரத்தை காட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இருந்தது. ஆனால் எழுப்பி விடுறதுக்கான ஒரு சாதனம் அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. இது எப்போ மாற்றம் அடையுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1940, 50களில் முதலாவது தொழில் புரட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்கும் போது தான் இதுக்கான தேவைகள் ரொம்பவே அதிகரிக்குது. அப்போ மக்கள் எல்லாம் ஆன் டைமுக்கு வேலைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யமான விஷயமே. அதை பற்றி தான் இன்னைக்கு நாம பசங்க டைரிஸ்ல பேச போறோம். எஸ், அதுக்காக ஒரு பெரிய வேலையே உருவாக்கி இருந்தாங்க மக்கள். இது எங்க நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெதர்லாந்து, பிரிட்டன், அயர்லாந்து போன்ற மேற்கத்திய நாடுகள்ல என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாதாரணமா சொல்லுவோம், அப்பா இவர் மூட்டை தூக்குற வேலை செய்யறாரு, இவர் விவசாயம் பண்றாரு, இவர் ஆபீசரா வேலை பார்க்கறாரு, இவர் இன்ஜினியரா வேலை பார்க்கறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. அந்த காலகட்டத்துல தூங்குறவங்களை எழுப்பி விடணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு வேலை இருந்தது. இவங்கள த நாக்கர் அப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீடுகள் தோறும் வந்து நீங்க எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களோ அத்தனை மணிக்கு கரெக்டா உங்க வீட்டுக்கு வருவாங்க, கதவை தட்டுவாங்க, சத்தம் எழுப்புவாங்க, ஒரு பெரிய மூங்கில் குச்சை வச்சு உங்க வீட்டு ஜன்னல் வழியா விட்டு தூங்குறவங்களை எழுப்பி விடுவாங்க. இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, இந்த விசில் மாதிரியான அமைப்பெல்லாம் வச்சு உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்று ஊதி மக்களை எழுப்பி விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இது மாதிரி பண்ண ஆரம்பிச்சதுனால மக்கள் எல்லாம் ஆன் டைமுக்கு வேலைக்கு போனதா ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. ஆனா இந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா 1970களில் தொழில் புரட்சியின் மூலமா கொஞ்சம் அறிவியல் சாதனங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டங்கள்ல இது கொஞ்சம் கொஞ்சமா வழக்குல இருந்து முழுவதுமாவே இது மறைஞ்சு போச்சு. இது எப்போ ஒழிஞ்சுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1970களில் இந்த வேலையை கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, எத்தனையோ வேலைகள் இருக்கு, ஆனா இதுக்காகவும் வேலைக்கு வச்சிருந்தாங்க வரலாறுல அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வித்தியாசமான அனுபவம் தான் எனக்கும் கொடுத்துச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பாத்தீங்கன்னா, என்னதான் நம்ம வால் கிளாக் வச்சிருந்தாலும், என்னதான் நம்ம மொபைல் போன்ல அலாரம்லாம் வச்சாலும்,
நம்மளை எழுப்பி விடுறதுக்கு இனி வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ஒரு ஆளுக்கும் ஒரு ஆளை நம்ம அப்பாயிண்ட் பண்ண வேண்டிய சூழலுக்குள்ள கூட நம்ம தள்ளப்பட்டுருவோமோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்குள்ள வருது. கண்டிப்பா இன்னைக்கு பகிர்ந்துகிட்ட இந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க அந்த காலத்துல இருந்தீங்கன்னா உங்களை எழுப்பி விடுறதுக்கு நீங்க எந்த மாதிரியான முயற்சி எல்லாம் நீங்க உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பீங்க அப்படிங்கிறத பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு எங்களோட அதை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன். கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிச்சயம் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.